ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே தொகுதியில ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுக்கள், ஒரே தொகுதியில 1 லட்சம் மேற்பட்ட ஓட்டுக்களை தவறாக பதித்து தேர்தலினுடைய அந்த ரிசல்ட்டையே அவர்கள் மாற்றி இருக்கிறார். ஒரு 10க்கு 10 வீடுல 80 ஓட்டுக்களை எப்படி அவர்கள் பதிக்க முடியும்? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு பாஜகவினுடைய தலைவர் கர்நாடகா மாநிலத்தில். அதே போல பல ஓட்டுக்களை கொண்ட ஒரு நபர் பல மாநிலங்களிலும் பல பூத்துகளிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆதாரங்கமாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் அவர்கள் பல இடங்களில் ஓட்டு போட்டதனுடைய ப்ரூஃபை கொடுங்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் அந்த வீடியோ கவரேஜை ஏன் அழித்தீர்கள் என்று கேட்கிறார். அந்த வீடியோ கவரேஜ் இருந்தால் தானே அதற்கான ப்ரூஃப்களை நாங்கள் வெளியிட முடியும். எங்களுடைய முகவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், ஒவ்வொரு பூத்துக்குள்ள பூத் முகவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த பூத்தில் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன்ல காங்கிரஸ்காரர்கள் உட்கார்ந்த அத்தனை பூத்துல இந்த ஓட்டு பதிவாயிருக்குது. ஆனா அதோடைய வீடியோ கவரேஜை தேர்தல் ஆணையம் தான் அவங்க ப்ரூவ் பண்ண, அவங்களுடைய நேர்மைத்தனத்தை அவர்கள் தான் ப்ரூவ் செய்ய வேண்டும். ஒரு தொகுதியில மட்டும் 1 லட்சம் வாக்குகள் மீது மேலே அவர்கள் மோசடி செய்திருந்தால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்தியா முழுவதும் எத்தனை கோடி வாக்காளர்களுடைய மோசடியை அவர்கள் செய்து பாஜகவை வெற்றி பெற செய்திருக்கிறார். இதற்காக இன்று ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்த ராகுல் காந்தி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஜனநாயக விரோதிகள் காங்கிரஸ்காரர்களுக்கு மட்டுமில்லை, நாட்டு மக்களுக்கே தேர்தல் கமிஷன் வெட்ட வெளிச்சமாக வெள்ளை புத்தகமாக அவர்கள் செய்த இந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் மோசடி என்று குற்றம் சாட்டுகிறோம். இது மோசடிதான். அவர்கள் மோசடி செய்யவில்லை என்பதை அவர்கள் காட்ட வேண்டும் என்றால் அந்த வீடியோ ஆதாரங்களை வெளியிட வேண்டும். அதை தவிர்த்து அதை வெளியிட மறுக்கின்றது. பீகார் தேர்தலில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய அந்த விவரங்களை கொடுக்க மறுக்கின்றது. ஒன்று கேட்கிறேன், நான் வாக்காளர் படிவத்தை சாஃப்ட் காப்பி கொடுப்பதில் என்ன பிரச்சனை? அந்த சாஃப்ட் காப்பி கொடுத்தா 10 நிமிஷத்துல இந்தியா முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் மோசடியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை ஏன் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை? ஆகவே இந்த ஜனநாயக விரோத இந்த தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை பாஜகவினுடைய தூண்டுதலிலே அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்கள் தேர்தல் மோசடி செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி அவர்களுடைய குரலுக்கு கோடான கோடி இந்திய மக்கள் கூட உடன் இருக்கிறோம். அவரை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சியும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். அவர் கைதை கண்டிக்கிறோம். இது நிச்சயமாக வெட்ட வெளிச்சமாக விரைவில் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி தண்டிக்கப்படுவது உறுதி.